கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சரவணன் அவர்கள் கொஞ்சம் கீழே. அப்போ ஐயா மோடி அவர்கள் இந்த தமிழ் மொழி மீது பற்று கொண்டு இவர் இது எல்லாத்தையும் செய்யறான்னு சொல்றாங்களே, அப்ப ஐயா மோடி அவர்கள் அந்த பாடலில் சொல்லியதுபடி அவர் செய்கிறாரா? அதுதான் நாங்க கேட்கிறோம். திருக்குறள் பேசுகின்ற நரேந்திர மோடி திருக்குறளில் எங்கள் பாட்டன் வள்ளுவது போல சொல்லி இருக்கிறது போல அறத்தின்படி வழி நின்று ஆட்சி செய்கிறாரா? இன்னைக்கு வராரு ரோடா ஐயா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க தாமரைக்குன்னு. இன்னைக்கு வரக்கூடிய இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி, நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது ஏன் வரல? நாங்க நீர்ல தத்தளித்த பொழுது, எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்க, பிஸ்கட் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் நின்ன பொழுது வராத நாட்டின் பிரதமர் ஓட்டு பிச்சை எடுக்க இந்த நாட்டுக்கு வர்றாரு. நாங்கள் ராமர் வேஷம் போட்டு வந்தவங்களுக்கு வேணா பிச்சை போடுவோமே ஒழிய ராமர் அவதாரம்னு சொல்லிட்டு வர்ற மோடிக்கு ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் கிடையாது என்பதை நாம சொல்லணும் தெளிவா. அதே போல இன்னொருத்தர் ராகுல் காந்தி என்ற பெயர்ல இந்தியா கூட்டணி என்கின்ற பெயர்ல இன்னொரு குழு பிரியுது. எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க, இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தா என்ன நடக்க போகுது? இந்தியா கூட்டணியில இதுவரை இவர்கள் சொல்லிய இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு இவர்கள் செய்த துண்டா? கச்சத்தீவு கொடுக்கப்படும் பொழுது வாய்மூடி அமைதியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், கச்சத்தீவு பறிபோன பொழுது வேடிக்கை பார்த்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம், கொடுத்த காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து இனிமே வந்தா மீட்போம், கச்சத்தீவை 74 இருந்து 50 ஆண்டு காலமாக மீட்க முடியாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அடுத்த 5 ஆண்டு காலத்துல இவர்கள் எடுத்து கச்சத்தீவை மீட்பாங்க? அப்போ இவர்களால் முடியாது. மான தமிழ் கூட்டம் அரியணை ஏறும் பொழுதுதான் இந்த கச்சத்தீவு உரிமையை, இந்த நீட்டு சிக்கலை, இந்த நிலத்தினுடைய உரிமைகளை, இங்க இருக்கிற கனிம வளங்களை, இங்க இருக்கிற கல்வியை, இங்க இருக்கிற மருத்துவத்தை எல்லாத்தையும் மீட்பதற்கு ஒரே வாய்ப்பு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிப்பதுதான். அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. விவாத நிகழ்ச்சிகள்ல பார்த்திருப்பீங்க, எதிரிகள் கொலை நடுங்கும், அதுபோல அமித்ஷா கொலை நடுங்கணும், அங்கே ஐயா மோடியினுடைய கொலை நடுங்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயம் வரணும்னா காளியம்மாள் களுக்கு வரிசை அஞ்சல் இருக்கிற ஒளிவாங்கி மைக் சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்தில் உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்துக்குள் ஒற்றை புலியாக குரல் கொடுப்பதற்கு ஒரு தெம்பும் சாணி வேணும். 40 புலிகள் உள்ள போறோம். இந்த மயிலாடுதுறை தொகுதி கட்டாயம் நாம் தமிழருடைய வெற்றி தொகுதியாக மாறி நிற்கும். ஒளிவாங்கி செலுத்தி வாக்களிங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.